மக்கள் ஓட்டு சேனல் எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடன் பார்த்தீங்கன்னா விவசாய முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் கே பாலசுப்ரமணியம் அண்ணா அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காரு. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்த மொழிக் கொள்கை பார்த்தீங்கன்னா இருமொழி கொள்கை தான் இருந்தது. இப்போ மும்மொழி கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு நமக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது வந்து நல்லதா கெட்டதா, ஸோ அதுக்குள்ளே இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ், ஸோ இந்த மாதிரி ஏதாவது கேட்டு அவர்கிட்ட நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம் சோழன். எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கேன் சோழன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்கண்ணா. இப்போ பாருங்கண்ணா, நம்ம மத்திய அரசு வந்து நமக்கு மும்மொழி கொள்கை வந்து நமக்கு அமல்படுத்துறதுக்காக அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த அரசுகளும் அதை ஏற்றுக்கல. இப்போ வந்த அரசு வந்து எப்படி செயல்படுத்துவாங்களா, அறிமுகப்படுத்துவாங்களான்னா, இது பாசிட்டிவா நெகட்டிவா, ஸோ அதை பற்றி கொஞ்சம் நமக்கு தெளிவாக சொல்லுங்கண்ணா. அதாவது சோழன், மொழி கொள்கைக்காக உயிர் நீத்த தியாகிகள், அதாவது மொழி இதுக்காக மாணவர்களுக்காக வந்து மொழி நாள் போராட்டமே வந்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு காலகட்டம். இன்னைக்கு காலகட்டத்தில் பல்வேறு மொழிகளை வந்து மாணவர்கள் கற்றுக்க வேண்டிய காலங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. என்ன சூழ்நிலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சிபிஎஸ் பள்ளிகள் இருக்குது. அதே போல் நம்மளுடைய சிறுபான்மையினருக்கு உருது பள்ளிகள் வச்சு நடத்துகிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய கர்நாடகா பார்டர் ஒசூர் கிருஷ்ணகிரிலாம் போனோம்னா அங்கே வந்து கன்னடம் பேசுகிறாங்க, ஆந்திரா மொழி தெலுங்கு பேசுகிறாங்க, தமிழ் பேசுகிறாங்க, ஹிந்தி பேசுகிறாங்க, 4 மொழி பேசுகிறாங்க. அந்த பார்டரில் இங்கிலீஷும் பேசுகிறாங்க. நம்ம கேரளா பார்டரில் போனாலும் அங்கே மலையாளம், தமிழ், இங்கிலீஷு, இது மாதிரி ஒவ்வொரு பார்டரில் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற மக்கள் எல்லாமே 4 மொழி 5 மொழி கற்றுக்குறாங்க. அந்த பார்டரை தாண்டி உள்பகுதியில் வரும்பொழுது சென்னை போன்ற பெருநகரங்களில் அதிகமாக வந்து சிபிஎஸ்சி பள்ளிகள் இருக்குது. அந்த பள்ளிகள் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஆங்கிலம், ஹிந்தி, ஃப்ரெண்ட்ஸு, சீன மொழிகள், சைனா, இந்த மாதிரி மொழிகளில் மாணவர்கள் வந்து அவங்க விருப்பப்பட்டதில் அவங்க படிக்க வைக்கிறாங்க மாணவர்கள். இந்த ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு வந்து இந்த மெட்ரிகுலேஷன் பள்ளியில் இருக்கிற மாணவர்களும், அதே போல் நம்ம அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு பறிபோகுது. பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சிலர் பெற்றோர் வந்து ஹிந்தி தேவை அப்படிங்கிறதுக்காக மாணவர்களை வந்து அந்த ஹிந்தி டியூஷனுக்கு படிக்க வைக்கிறாங்க. இதில் நம்ம மாணவர்களுக்கும் நம்மளுடைய என்னை போன்றவர்களுக்கும் உங்களை போன்றவர்களுக்கெல்லாம் இதில் என்ன ஒரு பெரிய என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். இது என்ன பிரச்சனை ஏற்படுதுன்னா, நம்ம பார்டரை தாண்டிட்டாவே பெங்களூர் இது ஒசூர் பார்டரை தாண்டிட்டாவே மேக்சிமம் மொழிகள் எல்லாமே ஹிந்தி பேசுகிறாங்க. இப்போ வந்து ஒரு இராணுவ வீரர் தமிழ்நாட்டிலிருந்து தேர்வாகி ஒரு இராணுவ பயிற்சிக்கு போகிறாருன்னா அங்கே போனதே அவர் கற்றுக்க வேண்டிய வேலையே ஹிந்தி கற்றுக்க வேண்டிய சூழ்நிலை. அவர் ஒரு இளம் வயசில் கற்றுக்கிற ஹிந்தியும் அவர் நம்மளை போன்ற ஒரு 25 வயது 20 வயதில் போய் அங்கே ஒரு மொழி கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவர் இராணுவ வீரருக்கு இது போல் ஒரு ப்ராப்ளம். அதே போல் ஒரு பிஸ்னஸ்மேன் அவர் ஒரு 25 வயசுக்கு மேலே அவர் கல்வி படிப்பெலாம் முடிச்சுட்டு அவர் வேலைக்கு போகல, தான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம தமிழகத்திலிருந்து கர்நாடகாவோ மகாராஷ்டிராவோ குஜராத்தோ இந்த மும்பையோ நம்மளுடைய நாசிக்கு கொல்கட்டா மத்திய பிரதேஷ் இது போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு வந்து நம்ம போய் அங்கே வந்து அவர் ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா இவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கு புரிய மாட்டேங்குது, அவர் என்ன பேசுறாருன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் ஒரு சில அங்கே இருக்கிற வியாபாரிகள் வந்து தமிழை தெளிவாக பேசுகிறாங்க. அதனால் வந்து அவரால் பிஸ்னஸ் ஈஸியாக பண்ண முடியும். ஆனால் நம்ம வந்து அந்த ஹிந்தி கற்றுக்காதனுடைய குறைபாடுகள் காரணமாக என்ன பண்ணதுன்னா, நம்மளால் அந்த அவங்ககிட்ட பேசி சரியான முறையில் அந்த ரேட்டை பேசி அந்த உண்மையான ரேட்டை வாங்கி நம்மளால் வந்து அந்த ரேட்டை கொண்டுட்டு வர முடியாத சூழ்நிலையில் இங்கே இருக்கிற அந்த இளைஞர்கள் போய் அங்கே வியாபாரம் பண்ண முடியாத சூழ்நிலை, கம்யூனிகேஷன் மிஸ் ஆகுது. அது உண்மையிலுமே அந்த தொழிலுக்கு வந்து பெருத்த இழப்பு ஏற்படுது. இப்போ வடநாட்டில இருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாநிலத்துக்கு வட மாநில தொழிலாளர்கள் இங்கே வேலைக்கு வர்றாங்க.
இங்க வேலைக்கு வந்து அவங்க ஓரளவுக்கு தமிழை கத்துக்கிறாங்க. ஆனா நம்ம வந்து அவங்க கிட்ட என்ன பேசுறது எதுன்னு கை சாட காட்ட வேண்டியது, சைகை மாதிரி நம்ம செய்ய வேண்டிய நம்ம ஒரு சூழ்நிலைக்கு தள்ள போறோம். அதே மாதிரி நம்ம பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து பாராளுமன்றத்துக்கு போறாங்க, மாநிலங்களவைக்கு போறாங்க. அங்க போய் மேக்சிமம் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் எல்லாமே ஹிந்தியில் தான் பதில் சொல்றாங்க. ஹிந்தியில் தான் வந்து அவங்க எழுத்துக்களையுமே இருக்கு. அங்க அரசு அலுவலகங்கள் கோப்புகள் பூராமே மேக்சிமம் ஹிந்தியில் தான் அவங்க மெயின்டைன் பண்றாங்க. அப்போ வந்து நம்மளுடைய மாநிலத்தினுடைய உரிமைகள், ஒரு ரயில்வே துறை சார்ந்ததாகட்டும், ஒரு நீர்ப்பாசனத்துறை சார்ந்ததாகட்டும், எந்த ஒரு இதுவுமே நம்ம போய் அங்க நம்ம வந்து அந்த ஹிந்தி இல்லாத ஒரே காரணத்துக்காக அவங்ககிட்ட போய் நம்ம ஃபைட் பண்ண முடியல. இப்ப கர்நாடகத்துக்கும் தமிழகத்திற்கும் நம்ம காவிரி நீர் பிரச்சனை இருக்கு. ஆனா பார்லிமெண்ட்ல போய் அதை வந்து நம்ம உரத்த குரல்ல வந்து நம்ம இது தெரிஞ்சதுன்னா அங்க இருக்கிற மற்ற மாநில எம்பிகளும் நம்ம என்ன பேசுறாங்கிறத நம்ம ஹிந்தியில பேசணும்னா மற்ற மாநில எம்பிகளும் தமிழகத்தில் உள்ள நியாயமா எம்பி அவங்க பேசுறாங்க அப்படின்னு நமக்கு அவங்க குரல் கொடுக்கறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்கு. இது போன்ற பல்வேறு அரசு அலுவலகங்கள்ல இளைஞர்கள் வந்து அந்த வேலைக்கு போகணும் அப்படின்னா மத்திய அரசினுடைய மத்திய தேர்வாணையம் அவங்க வச்சிருக்கிறாங்க, யூபிஎஸ்சி. அவங்க இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களும் ஒரு அலுவலகத்துல போய் மாணவர்கள் இளைஞர்கள்லாம் வந்து என்னன்னா ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு பெருத்த சிரமம் ஏற்படுது. இது போன்ற பல்வேறு இடர்பாடுகள் இந்த மொழியினால இது நம்ம மாணவர்களுக்கு ஒரு பின்தங்கிய சூழ்நிலை ஏற்படுது. அதனால வந்து காலங்கள் மாற மாற நம்மளுடைய கொள்கைகளையும் மாற்றங்களையும் நம் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இது நம்மளுடைய கடமை. இதுதான் முக்கியமான பிரச்சனை. அதல்லாத மத்திய அரசு இப்போ ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு மேலே அவங்க நம்ம தமிழக அரசுக்கு கொடுக்கணும். இந்த 2000 கோடி ஒரு பள்ளிக்கு 1 கோடி ரூபாய்னா கூட நம்ம பள்ளியினுடைய கட்டமைப்பு மேம்படுத்துவதற்கு நம்ம சாதாரணமாக ஒரு மாணவர்கள் வந்து அந்த பள்ளியினுடைய ஒரு தூய்மைப்படுத்துறது, ஒரு மரக்கன்று நடுறது, அந்த பில்டிங்கை வந்து ஒரு சுற்றுவட்டத்தில் ஒரு அந்த தூய்மையை பெயிண்ட் அடிச்சு வைக்கிறது, இந்த மாதிரி பராமரிப்பு செலவுக்கே வந்து இப்ப தமிழகத்தில் இருக்கிற சூழ்நிலையில நிதி பற்றாக்குறை. இப்ப 2000 கோடி வாங்கினா ஒரு 2000 பள்ளி வந்து மேம்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இப்ப அமைச்சர் இப்ப புதுசா பதவியேற்ற அமைச்சர் வந்து நாங்க 2 மத்திய அரசு இது கொடுக்கலைன்னா கூட நம்ம வந்து 2000 இது பணம் கொடுக்கலைன்னா கூட மாநில அரசினுடைய இது பண்றோம், இருமொழி கொள்கை தான் கடைபிடிப்போம்னு. அதாவது இருமொழி கொள்கையை கடைபிடித்த காலங்கள் வேற. தேவைங்கும் போது நான் என்ன சொல்றேன்னா, பெற்றோர்களும் மாணவர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா, அரசியல் பண்றதுக்காக நம்மளுடைய கட்டமைப்பை வந்து தப்பா நம்ம இது பண்ணக்கூடாது. பெற்றோர்கள்கிட்ட கருத்து கேளுங்க. பள்ளியில படிக்கிற மாணவர்கள்கிட்ட 3ஆம் மொழி கொள்கை உங்களுடைய மகன்களுக்கு மகள்களுக்கு வந்து தேவையா, இதை அமல்படுத்தலாமா, உங்களுடைய கருத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் 5 பெற்றோரோ ஒரு 10 பெற்றோரோ இன்னாட்டி பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மூலம் ஒரு கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டத்தில் அதிகப்படியான என்ன மெஜாரிட்டி நமக்கு கிடைக்குதோ அதை அமல்படுத்தணும். இதுதான் இன்னைக்கு காலகட்டம். அரசியல்வாதிகள் அரசியல் பண்றதுக்காக எது வேணாலும் அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க அந்த பழைய காலத்திலேயே இது இருக்குன்ட்டு. ஆனா அரசியல்ல வந்து சொல்றவங்களுடைய தலைவர்களுடைய பையன்களே வந்து நிறைய பேர் 3வது மொழியை எத்தனை பேர் கத்திருக்கிறாங்கிறத நம்ம செய்தித்தாள்ல படிக்கிறோம். இதையெல்லாம் மறந்து அமைச்சர் என்ன பண்ணணும்னா பெற்றோர்கள்ட்ட நேரடியாகவும் பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்கணும். நமக்கு தேவை 3 மொழி கொள்கை தேவையா அப்படின்னு. 3 மொழி கொள்கை எடுத்துக்கிட்டா கூட கட்டாயம் தமிழ் இருக்கணும் அனைத்துலையும். இப்போ சிபிஎஸ்சியில் ஒரு சில பள்ளிகளில் தமிழ் இருக்கிறது இல்லை, அதே மாதிரி உருது இருக்கிறதுல அங்கே தமிழ் இருக்கிறது இல்லை. சின்ன கொஸ்டினுங்க, இப்போ தமிழோட வளர்ச்சி அப்புறம் இப்போவே ஏற்கனவே தமிழ் நிறைய இடத்துல புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, நிறைய பேர் இப்போ படிக்கிறது இல்லை. இப்படி வரும்போது தமிழ் வந்து அழியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதுதான் சோழன். கட்டாயம் தமிழ் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் எழுத படிக்க தெரியணும், அவர்கள் இருக்கணும். அவர்களுக்கு அரசு வேலைகளை முன்னுரிமை கொடுங்க. இப்ப ஏற்கனவே கொடுக்குறோம், அதே மாதிரி இன்னும் முன்னுரிமை 2% அதிகப்படுத்துங்க. இப்ப சென்னையில ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, எங்கேயுமே தமிழ்ல வந்து ஒரு 10% 15% தான் அந்த தமிழ் பலகைகளை அவர்களுடைய தமிழ் கடையினுடைய பெயர்களையோ அந்த ஒவ்வொரு இடத்தினுடைய பெயரையும் தமிழ் எழுதியிருக்கிறாங்க. மீதி 85% ஆங்கிலத்தில் இருக்குது. ஆனா இதே கர்நாடகத்துல போனீங்கன்னு வச்சுங்க, பூராமே கன்னட மொழியில தான் இருக்குது. ஒரு மொழி கூட ஆங்கில மொழி பார்க்க முடியாது. அதே மாதிரி ஆந்திராவுக்கு போனீங்கன்னா அங்க பூராமே அந்த தெலுங்கு மொழி தான் இருக்கு. ஆனா நாம ஏன் அலோவ் பண்றோம்? இதுதான் நம்ம வளர்ச்சி. நம்மளுடைய வளர்ச்சி என்னன்னா
எங்க பார்த்தாலும் தமிழை வேற மாநிலத்தில இருந்து வந்தாங்கன்னா உடனே இங்கிலீஷ் உடனே எளிதா படித்துக்கிறான். ஆனா தமிழ் படிக்கணும்னு அவனுக்கு எப்படி ஒரு ஆசை வரும்? அதனால தமிழ் மொழியை வந்து எல்லா இடத்துலையும் கட்டாயப்படுத்துங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே, ஒவ்வொரு பாடசாலைகளையும் சரி, ஒவ்வொரு கடைகளிலும் சரி, எந்த இடத்துல ஹோட்டலுக்கு போனா ஒரு என்னென்ன உணவுகள் இருக்கிறதுங்க பூராமே ஆங்கிலத்துல தான் இருக்கும், தமிழ்ல இருக்காது. நீங்க தமிழ்ல பண்ணுங்க, எதுவுமே தமிழ்ல தான் இருக்கணும். இப்ப அரசு அலுவலகங்கள்ல தலைமைச் செயலகத்துல சில உத்தரவுகள் தமிழ்ல வருது, சில உத்தரவுகள் ஆங்கிலத்துல வருது. இது எதுக்கு பாகுபாடு? எல்லாமே தமிழ் பண்ணுங்க, அனைத்து உத்தரவுகளும் தமிழ் பண்ணுங்க. இப்ப பல நாட்களா வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல தமிழ் மொழியில வந்து வாதாடணும், அதுக்கு பர்மிஷன் வேணும்னு போராடிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நடைமுறைப்படுத்தணும்னாங்க, இது வரைக்கும் நடைமுறைப்படுத்தல. இதுக்கெல்லாம் அழுத்தம் கொடுக்கணும். தமிழ் எங்கெங்க வளர்ச்சி பண்ணணும் என்னங்கிறதுல அதுக்கு காம்ப்ரமைஸனே கிடையாது. அதுல வந்து நம்ம வந்து சமரசமே பண்ணிக்கூடாது. ஆனால் தேவை நமக்கு அதிகமாகும் போது அதுல கொஞ்சம் கன்சல்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம பழைய காலத்திலேயே 2 மொழி கொள்கை தான் அமல்படுத்தோம்னா நம்ம மாணவர்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுது, அவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுது. அவருடைய நம்மளுடைய மத்திய அரசுகிட்ட இருந்து வர வேண்டிய நிதி ஒரு 2000 கோடி, ஒவ்வொரு வருடமும் 2000 கோடி 3000 கோடி இப்படி நமக்கு நிதி பற்றாக்குறை ஏற்படுது. அந்த பள்ளிக்கூடத்தினுடைய கட்டமைப்பை ஏற்படுத்த முடியல. இதனால இந்திய அளவுல கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பும் பறி போகுது இல்லைங்களா? வேலை வாய்ப்பு பறி போகுது. இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம சந்திக்கிறோம். அதனால சிந்தனை பண்ணணும். நான் வந்து தமிழை இது பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது. 3வது மொழிங்கிறது விருப்பப்பட்டா தேவையா எந்த மொழியோ சூஸ் பண்ணி நான் என்ன சொல்றேன்னா, அரசியல்வாதி வந்து என்னுடைய படிப்பையோ நான் வந்து எனக்கு என் குழந்தை இருக்கிறாங்கன்னா என்னுடைய குழந்தைய வந்து பேர் வைக்கிறதோ, அவருக்கு என்ன படிப்பு வரணும், அவருடைய உடல் ஆரோக்கியத்தை பார்க்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை. நான் முடிவு பண்ணணும் 2வது மொழி வேணுமா 3வது மொழி வேணுமா அப்படின்னு. அது வந்து அரசியல்வாதி முடிவு பண்ணக்கூடாது. அரசியல்வாதிங்கிறது அது அரசு வந்து இப்ப நீங்க என்ன பண்ணீங்கனாலுமே அரசியல்வாதிகள் அதுக்கு ஏதோ ஒரு எதிர்கட்சிகள் அது நீ நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி, நல்லது செஞ்சாலுமே அது கெட்டதுன்னு நிறைய பேர் இப்ப வந்து பிரச்சாரம் பண்றாங்க. அது தவறான முன்னுதாரணமா ஆகி போயிடும். அதனால நான் என்ன சொல்றேன், நமக்கு இப்ப இருக்கிற கல்வி அமைச்சர் நல்ல சிறந்தவர், நல்ல பள்ளிக்கூடத்துக்கு அனைத்து இடங்களுக்கும் போறாரு. எப்ப வேணாலுமே 5 வருடத்துல எப்ப வேணாலும் நான் பள்ளிக்கூடத்துக்கு ஆய்வுக்கு வருவேன். நான் ஆய்வுக்கு வரும் போது எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி இருக்கணும் கூட நேற்று முன்தினம் கூட நல்லா பேட்டி கொடுத்தாரு. உண்மையிலுமே அவரை நான் பாராட்டுறேன், வாழ்த்துக்கிறேன். ஆனா இந்த இதுல இருமொழி கொள்கை முதல்ல சொன்னாராட்டிருக்கு, ஆனா மறுபடியும் அதை மாத்தி இருமொழி கொள்கை அப்படிங்கிறார். இதையெல்லாம் அவர் தவிடுபொடி ஆக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து பெற்றோர்கள்ட்ட கேட்கணும், இது மும்மொழி கொள்கை நம்ம ஏத்துக்கலாமா, இது தேவையா, மாணவர்கள்கிட்ட கேட்கணும், இது படிக்கிறியாப்பா, உனக்கு இது 3வது மொழி தேவையா அப்படின்னா ஏழை எளிய மக்களும் சமமாக இந்த தமிழகத்துல வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு. இதுக்கு ஒரு ஓட்டு எடுப்பு மாதிரி ஒரு கணக்கெடுப்பு மாதிரி எடுத்து. ஆமா, இப்ப ஒவ்வொன்றுக்குமே வந்து சட்டங்கள் ஏற்றம் இருக்கிற எம்எல்ஏ அதிகபட்சம் அரசியல். இப்ப ஒரு பிரச்சனை அப்படின்னா, இப்ப காவிரி பிரச்சனை இருக்கு, அனைத்து கட்சி கூட்டம் போடுறோம், அனைத்து விவசாய சங்கங்களை கூப்பிடுன்னு சொல்றோம். இது வந்து அப்படி கிடையாது. பெற்றோர் சங்கங்கள்ல வந்து அங்க இருக்கிற மாணவர்களுடைய தந்தை தாய் இவங்க கிட்ட கேளுங்க, ஏப்பா உங்க பையனுக்கு ஹிந்தி வேணுமா, இல்ல 3வது மொழினா வேற மொழி எது வேணாலும் மத்திய அரசு படிச்சுக்கலாம்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அது ஒரு ஃபார்ம் வடிவில் கூட எழுதி வாங்கலாம். அதுல மெஜாரிட்டி இருக்குதான்னு பாருங்க, அதுக்கப்புறம் இதை நடைமுறைப்படுத்துங்க. எடுத்த உடனே நான் சொல்றதுக்காகவோ இது இல்லை. அதாவது நான் என்னன்னா நிறைய பெற்றோர்கள்ட்ட கேட்டேன், இது மாதிரி மத்திய அரசு வந்து மும்மொழி கொள்கை இது பண்றாங்க, இதுக்கு கரெக்டா அப்படின்னு. பெற்றோர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எப்ப அவர் வந்து பணம் வசதி அதிகமா இருக்கு, கொண்டு போய் ஹிந்தி படிக்க வைக்கிறாரு, பிரெஞ்சு மொழியில படிக்க வைக்கிறாரு, சீன மொழி கத்துக்கிறாங்க அவங்க பையன், நாங்க ஏழையா இருக்கிறோம், நாங்க அரசு பள்ளிக்கு தான் அனுப்புறோம், அந்த வசதி எங்களுக்கு இல்லை, அது மாதிரி கொடுத்தா நல்லது அப்படின்னு ஒரு 10-15 பெற்றோர்கள் சொன்னதுனாலதான் இந்த காணொலி மூலம் இதை வந்து நேரடியாக அரசுக்கும் பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக இதை துணிஞ்சு இதை வந்து நிறைய பிரச்சனைகள் இதை வந்து நான் இந்த வீடியோ மூலம் வந்தாலும் வரும். இது வந்து பிரச்சனைக்காக போடுற வீடியோ கிடையாது. பெற்றோர்களுடைய குமரல்களை நேரடியா அரசுக்கு தெரியப்படுத்தணும் வேண்டுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல இந்த காணொலி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேங்கண்ணா. இப்போ இப்படி வரும்போது ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு அப்படியே சொல்லிருங்க. ஃபியூச்சர் எப்படி இருக்கும், மாறிடும், எப்படிலாம் மாறும்? ஃபியூச்சர் எப்படின்னு இல்லை, அதாவது எவ்வளவு இப்போ தமிழ் மக்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? தமிழ் மக்களுடைய எதிர்காலம் வந்து இன்னும் வளர்ச்சி அதிகமா இருக்கும். அதாவது எளிதா போய் ஒரு இடத்துல அணுக முடியும். ஒரு தென்னிந்தியாவில இருந்து வட இந்தியாவில நம்ம டெல்லியில போய் ஒவ்வொரு மூளை முடுக்குகள்லாம் இப்ப தமிழர்கள் இல்லாத உலக நாடுகளே கிடையாது. அதுக்கும் கேட்பாங்க, இப்ப வந்து ஹிந்தி படிச்சுக்கிட்டு தான் போய் உலக நாடெல்லாம் போறாங்களா அப்படின்னு விருந்தாள வாழ்த்துக்கு நிறைய பேசுவாங்க. இன்னும் எளிதாக
ம். இன்னும் தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை, அவருடைய வளர்ச்சியை, அந்த மத்திய அரசினுடைய வேலை வாய்ப்புல பல்வேறு இடங்கள்ல ம். இது வந்து நம்ம மேம்படுத்துறதுக்காக இன்னும் கூடுதலாக, அதாவது இப்ப வந்து ஃபுட்பால் கிரவுண்டில் வந்து நம்ம இரு டீம் என்னன்னா, ஒரு 2 பேர் என்ன பண்றோம்னா 2 டீமா இருக்கான். ஒருத்தர் 1 கோல் அடிப்பாரு, ஒருத்தர் 3 கோல் அடிப்பாரு. 3 கோல் அடிக்கிறவருக்கு தானே வெற்றி. ஆமா. அது மாதிரி இந்த முன்னுரை கொள்கையை வந்து நம்ம இருந்தாதான் அது எதிர்காலத்துக்கு பல்வேறு இப்ப நாடுகளுக்கு வந்து இப்ப நிறைய கம்யூனிகேஷன் அறிவியல் வளர்ச்சி அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. ம். இந்த அறிவியல் வளர்ச்சிக்கெல்லாம் நம்ம ஈடு கொடுக்கணும்னா மொழிகள் வந்து மாணவர்களுக்கு அதிகமா தேவைப்படுற காலகட்டங்கள் இருக்கு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. நன்றிங்க. நன்றி சோழன். ஓகே.